ரத்னா ரத்னா நீயா? அண்ணன் இல்லையா? ஏன் உங்க தொல்லையெல்லாம் வேண்டாம் தானே அவர் இங்க வந்திருக்காரு. அதுவும் செல்லமாக்கு பொறுக்கலையாக்கும். இப்ப ஏன் தேவையில்லாம அக்காவை இழுக்கிறீங்க? பொழுது போகாம தான் உங்க அக்காவை இழுக்கிறோம். நீ இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதா? உங்க அக்கா குழந்தைய தொட்டில போடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தாய் மாமன் போஸ்ட்ல இருக்கிறவங்க யாராவது வேணும் உனக்கு. அதுக்கு தானே வந்திருக்கேன். அதான் அன்னைக்கே பார்த்தேனே, அண்ணனை பொட்டி பம்பா அடக்கி வச்சிருக்கீங்களே, அது தெரிஞ்சுமா கூட்டு போக வருவேன். அப்புறம் எதுக்காக இந்த மகாராஜா எங்க வீட்டு படியேறி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ரத்னா கூட்டு போக வந்தேன். உனக்கு புண்ணியமா போகும். முதல் வேலையை அவளை கூட்டிட்டு போ. ரத்னா ரத்னா எக்ஸ்கியூஸ் மீ. அங்க அந்த தெருமுனை இருக்குல்ல, அங்க போய் நின்னு கூப்பிட்டேன்னா அவ காதுல இன்னும் கொஞ்சம் தெளிவா விடும். ஏன் ரத்னா வீட்ல இல்ல? இல்ல, அவளுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ். வீட்ல இருப்பான்னு அண்ணி சொன்னாங்களே. ஆமா, ஹாலிடேஸ் தான், வீட்ல தான் இருந்திருக்கணும். இல்லையே. ஆமா, மாதிரி பொண்ணும் ஊர் சுத்துறா. இத பாருங்க, உங்க வீட்ல தானே ரத்னா இருக்கா. இப்படி பொறுப்புலாம் பேசுறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பேஷ். நாங்க பொறுப்பு இல்லாம இருக்கோமா? ஸ்கூல் லீவு, டியூஷனுக்கு போறேன்னு போன பொண்ணு இன்னும் வீடு வந்து சேரல. டியூஷன் இன்னுமா முடியல? டியூஷன் எப்போ முடிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு டியூஷன் இருக்காங்கிறதே டவுட் தான். உங்க ரத்னாவுக்கு எங்க வீட்டுல இருப்பு கொள்ளல. என்ன பண்றது, ஊர் சுத்தணும். எங்கேயாவது வெளியில சுத்திட்டு இருப்பா. இன்னும் உண்மையை சொல்லணும்னா அந்த ஏக்கு பையன் அவன் கூட சினிமா, பார்க்கு, பீச்னு. டியூஷன்ல ஏதோ முன்ன பின்ன ஆயிருக்கும். அதுக்கு இப்படி கண்டபடி பேசுறீங்க. என்ன வா, ரொம்ப தான் சுளுத்துக்கிறோம். இப்ப என்ன? ஃபங்க்ஷனுக்கு நீங்க அனுப்ப மாட்டீங்க அக்காக்கு தெரியும் போல இருக்கு. அதான் ஸ்வீட் கொடுத்து அமிச்சாங்க. ரத்னாட்ட கொடுங்க. இதெல்லாம் நான் என் கையால தொட மாட்டேன். அப்படி வச்சுட்டு போ. அப்புறம் உங்க அக்கா குழந்தை இன்னைக்கு தொட்டில போட்டு பேர் வைக்கிறாங்கல்ல, இன்னொரு குழந்தைக்கு எப்ப பேர் வைக்க போறாங்க? கொஞ்சம் உங்க அக்கா கிட்ட கேட்டு சொல்லு. இவ்வளவு கொடூரமா பேசுறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ராட்சசியா? அது உங்க அண்ணன் கிட்ட கேளுப்பா. கேக்குறேன், ஒரு நாள் நல்லா கேக்குறேன். வரேன். இது எதுக்கு நம்ம திறந்துக்கிட்டு? எங்கய்யா ரத்னா வந்துருவாள்ல? ஒன்னும் பதட்டப்படாதீங்க, எப்படியும் வந்துருவா. அண்ணி, பாய் போட்டு உட்கார்ல. புடவை எதுக்கு வீணாக்குறீங்க? என் புடவை வேண்டாம், நான் கொடுக்கட்டா? வேண்டாம் செல்லம்மா, இவ்வளோ நேரம் நான் தங்குவேன்னே எதிர்பார்க்கல. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கிளம்பிடலாம் தான் நினச்சேன். ரத்னா கூப்பிட்டு வரேன்னு மணியரசு போனானே, வருவாளோன்னு தான் வெயிட் பண்ணுறேன். அண்ணி, ரத்னா வந்தா நீங்க இங்க இருந்து யாரும் வீட்டுக்கு போக முடியாது, இங்கதான் இருக்கணும். ஐயோ, அதெல்லாம் தங்க முடியாது செல்லம்மா, வீட்டுக்கு போகணும்ல. என்ன நீ, இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போங்களேன். இதுக்கப்புறம் எப்ப நாம எல்லாம் ஒண்ணு சேர போறோம்?
அட இதோ மணியரசு வந்துட்டா. என்ன மணியரசு? என்னப்பா ரத்னா எங்க? ஏண்டாப்பா கேட்கறாங்களே சொல்லண்டா. ரத்னா வரல மாமா. நீ போய் இவ்வளவு நேரம் ஆனதுனால காத்திருந்து கூட்டிட்டு வருவேன்னு நினைச்சோம். நான் தான் சொன்னேன்ல அந்த மூதேவி ரத்னாவை அனுப்ப மாட்டான்னு. ஸ்னேகா அனுப்ப மாட்டேன்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்போ மாப்பிள்ளை தான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாரா? கதை மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். பூசாரி வரம் கொடுத்தாலும் சாமி வரம் கொடுக்க மாட்டேங்குது. நான் போகும்போது அண்ணன் வீட்லயே இல்லை. அப்புறம் என்ன தாண்டா பிரச்சனை? அது எப்படி சொல்றேன்னு தெரியலக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா சொல்ற? எது இருந்தாலும் சொல்லு. இங்க வரணுன்றதுக்காக ரத்னா ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கா போல இருக்கு. அதான் நான் விஷயத்த சொன்னேன்னே சரி தாராளமா கூட்டிட்டு போன்னு சொல்லிடுச்சு. ஆனா ரத்னா அங்க இல்லக்கா. ஐயோ என்ன சொல்ற மணியரசு? ரத்னா அங்க இல்லையா? காலையில டியூஷன் போனவன் இன்னும் அங்க வரலையா? டியூஷன் முடியறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறது சகஜம் தானே. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. எனக்கு தான் அவ டியூஷன் சென்டர் தெரியுமே. அங்கேயும் போய் பார்த்தேன். 7 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு கிளாஸ்லாம் முடிஞ்சான். நான் போய் பார்க்கும்போது யாருமே அங்க இல்லை. அப்போ என் பொண்ணு எங்க போயிருப்பா? அம்மா நீ எதோ நினைச்ச அழாதம்மா. ரத்னா எங்கேயும் போயிருக்க மாட்டா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாச்சும் போயிருப்பா. திரும்பி வந்துருவா, கவலைப்படாத. முத்தலகி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ரத்னா நம்ம வீட்டுக்கு தான் போயிருப்பா. ஆமாம்மா செல்லம்மா தான் சொல்லியிருக்காளே. அப்பா வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் இரு, அங்க சரிப்பட்டு வரலன்னா வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்கா. இல்ல செல்லம்மா அவ வீட்டுக்கு தான் போயிருப்பா. அப்படி இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லாம போக மாட்டாளே. நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். செல்லம்மா ரத்னா கிட்ட இப்ப ஃபோன் இல்ல. அந்த ராட்சசி அதை புடுங்கி வச்சுக்கிட்டா. உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவியேன்னு சொல்லல. ஐயோ என்ன நீ இப்ப என்ன பண்றது? அம்மா நான் வீட்டுக்கு போறேன். ரத்னா நம்ம வீட்டில் தான் காத்துக்கிட்டு இருப்பா. நான் பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த விஷயம் ரத்னாவுக்கும் தெரியும். அதனால அவள் வீட்டில் தான் இருப்பா. நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்லை. நீங்களா ரத்னாக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவளை கூப்பிட்டு வரல. நான் அண்ணி வீட்டுக்கும் போனேன். ஆனால் அங்கேயும் இல்லை. ஐயோ மணியரசு நீ என்னப்பா சொல்ற? என் பேத்தி அந்த ஸ்னேகா வீட்லயும் இல்ல, டியூஷன் சென்டர்லயும் இல்ல, எங்க வீட்லயும் இல்லையா? ஐயோ ஐயோ கடவுளே, என் பொண்ணு எங்க போயிட்டா? அப்போ என் பொண்ணு எங்க மணியரசு? செல்லம்மா என் பொண்ணு காணலையே. செல்லம்மா எங்க போயிருப்பா? மணியரசு சும்மா பார்த்துட்டு நிக்கிறேன். போய் மறுபடியும் அந்த டியூஷன் சென்டர் ஸ்கூல் எல்லா இடமே போய் பாரு. போய் பாரு போ. ம் சரிக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வந்துடுறேங்க. நீங்களும் போங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். போங்க. வாசு கொஞ்சம் வர சொல்லுங்களேன். நீங்க அழாதீங்க அண்ணி, அழாதீங்க. அம்மா முத்தழகி அழாதம்மா. ரத்னா கண்டிப்பா வந்துருவாம்மா. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருமா. அழாத. நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் கேட்டு வந்துடுறேன்.
என்னாச்சு? டியூஷனுக்கு வந்தாலாம், வந்துட்டு கிளம்பி போயிட்டாலாமே. இதே தான் என்கிட்டயும் சொன்னாங்க. என்ன பண்றது? வேற எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பானா? அவ ஃப்ரெண்ட் இந்த மோனி வீட்டுக்கு போயிருப்பாளா? சரி வாங்க போலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வண்டி எடுங்க. போங்க. சார் இங்க திவ்யா வீடு. என் பொண்ணுதான், சொல்லுங்க சார். திவ்யாவை பார்க்கணும். திவ்யா, திவ்யா. என்னப்பா? யாரோ உன்னை தேடி வந்திருக்காங்க, என்னன்னு கேளுமா. வாங்க தாத்தா. அப்பா, இவர்தான் ரத்னாவோட தாத்தா. ஓ அப்படியா? சரி சரி. ரத்னாவை பாத்தியாமா? பாத்துறேன் தாத்தா. நானும் அவளும் டியூஷன் சென்டருக்கு ஒன்னதானே போனோம். டியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தியாமா? பாத்தனே. டியூஷன் முடிச்சு டியூஷன் சென்டர் வெளியே தான் அவ நின்னுட்டு இருந்தா. கூப்பிட்டதுக்கு அப்புறமா வரேன்னு சொன்னான். என்ன ஏதுன்னு எதுவும் விவரம் கேட்கலையாமா? ஏன் தாத்தா இப்படிலாம் கேக்குறீங்க? ஏம்மா, ரத்னாவை காணுமா? எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு, அதான் உன்னை கேட்டா ஏதாவது விவரம் தெரியுமான்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்தேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது தாத்தா. இன்னைக்கு அவ ஒரு மாதிரி டல்லா தான் இருந்தா. காலையில டியூஷனுக்கு போகும்போது கூட என்ன முன்னாடி போ சொல்லிட்டு அங்கே நின்னு ஏதோ யோசனை பண்ணிட்டு தான் இருந்தா. அவளுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? ஓ, அவ போனை வாங்கி அவங்க சித்தி உடைச்சிட்டாங்கல்ல. அந்த தரித்திரம் பிடிச்ச ஒண்ணு அவ சித்தி இல்லம்மா. அவளாலதான் என் பேத்தி ரத்னாவுக்கு இவ்வளவு இடைச்சதும் சங்கடமும். எங்க அனுப்பி தேடுவேன்? எம்மாடி, ரத்னாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே சொல்லி அனுப்புமா? கண்டிப்பா சொல்றேன் தாத்தா. வரமா. ஏய், அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சது நீ உளறி வச்சினா போலீஸ் அது இது நம்ம அலையணும். வாடி ஏம்மா? உள்ள வாடி சொல்றேன். என்ன அஞ்சலி, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கா? நான் இல்லைன்னு சொன்ன உடனே என் பேரை சொல்லி ஒரு கட்டு கட்டிட்டு இருக்காங்க. சதீஷ், ஃபங்க்ஷன் எப்பவோ முடிஞ்சிடுச்சு. ஆனா நாங்க இங்க எல்லாரும் வேற ஒரு பிரச்சனைனால அப்செட்டா இருக்கோம். முத்தழகி இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு ரத்னாவை காணல. ரத்னானா அந்த ஸ்கூல் போற பொண்ணா? அவளை காணுமா? எப்பத்துல இருந்து? இன்னைக்கு காலையில இருந்து தான் காணோம். ஸ்டடி ஹாலிடேஸ்னு டியூஷன் போன பொண்ணு இன்னும் வீடு திரும்பல. காலையில டியூஷன் போன பொண்ணு மத்தியானம் வரலன்னு உடனே காணவில்லைன்னு போஸ்ட் அடிச்சு விட்டுடுவீங்களா? இந்த காலத்து பசங்க நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாதான் கவலைப்படணும், உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். சீரியஸ்னஸ் புரியாம விளையாடாத சதீஷ். ஏற்கனவே அந்த பொண்ணு அந்த டியூஷன் சென்டர்ல இருந்து யாரோ கடத்துறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்களாம். திரும்பவும் யாராவது கடத்திருப்பாங்களோன்னு எல்லாரும் பயந்துகிட்டே இருக்காங்க. ஆளாலும் ஒரு பக்கம் தேடி பார்த்துட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு இன்னும் கிடைக்கல. டீல் ஓகே, பட் நம்ம யாரை கடத்த போறோம்? சொல்லிடலாமா? பேட்டா ஆண்டி, நீங்க கம்முன்னு இருங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்றதுல. பட் இவங்களை சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க தாங்க மாட்டீங்க. சரி அஞ்சலி, நான் நேரம் அங்க வரேன். பட் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அங்க வரேன். என்ன வேலை? நான் வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? சதீஷ், என்ன? சதீஷ் வெளியில கிளம்பிட்டியா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிடு. இல்ல, நீ அஞ்சலி ஃபோன் பண்ணா செல்லம்மா வீட்டுல ஏதோ பிரச்சனையா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஐயோ, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவார். வேண்டாப்பா, செல்லம்மா வீட்டுக்குலாம் போக வேண்டாம். நீ சொன்னதானே தெரியும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். வரும்போது அஞ்சலி கையோட கூட்டு வந்துடுறேன். அஞ்சலி வரும்போது வரட்டும். நீ செல்லம்மா வீட்டுக்கு போனா உங்க அண்ணன் என்னதான் திட்டுவாரு. வேண்டாம் சதீஷ், வேண்டாம். இருங்க, நீ முக்கியமான பிரச்சனை, நான் வந்துடுறேன். சதீஷ், சீக்கிரம் நான் வந்துடுறேன். சொல்றத கொஞ்சம் கேளு சதீஷ். சதீஷ், கொஞ்சம் நில்லு. வேண்டாம் சதீஷ், நீ வெளியில எங்கேயும் போக வேண்டாம்னு உங்க அண்ணன் சொல்லிருக்காருல்ல. நீ நான் வெளியே ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். நீ அந்த செல்லம்மா வீட்டுக்கு போனா உங்க அண்ணனுக்கு கோவம் வரும். அவர் கோவத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சத்தியமா நான் செல்லம்மா வீட்டுக்கு போல. போதுமா? வெளிய ஒரு வேலைக்கு முடிச்சிட்டு வரேன். நீ எங்கேயும் வெளியில போக வேண்டாம். உங்க அண்ணன் கோவப்படுவாரு சதீஷ், சொல்றத கொஞ்சம் கேளு. வேண்டாம் வா சதீஷ், சொல்றத கேட்க மாட்டியா? சொல்றத கேட்காம போயிட்டானே. முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ச்சே. ஹலோ, எதுக்கு போனை போட்டு உயிரை வாங்குற? அதான் போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏங்க, நீங்க சதீஷ் செல்லம்மா வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. அஞ்சலி கிட்ட இருந்து போன் வந்ததுன்னு இப்பதான் செல்லம்மா வீட்டுக்கு போயிருக்கான். சனியா முடிச்சவள,
அவனை தான் வீட்டை விட்டு வெளியில விட வேணாம்னு சொன்னல, அதுக்கப்புறம் ஏன் விட்ட? எப்ப போனா? இப்பதாங்க சரி, அவனுக்கு உடனே போனை பண்ணி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. வேணாம், நானே ஃபோன் பண்றேன். ம் சரி. போனை எடுறா. அண்ணா போனை ஆன் பண்ணாங்க, போக விட மாட்டாரு. விஷயமே புரியாம தேவையில்லாம அங்க போயிட்டு இருக்கான். போனை எடுடா. ஹலோ, நான் தான். சதீஷ் வந்துட்டானா? இன்னும் வரலங்க. போனாவது பண்ணானா? எதுவும் பண்ணலங்க. சரி, நீ உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி. வேணாம், நீ எதுவும் பண்ணாத. சரி, நான் இப்போ அங்கே வரேன். டீல் ஓகே, பட் நம்ம யாரை கடத்த போறோம்? சொல்லிடலாமா? பேட்டா ஆண்டி, நீங்க கம்னு இருங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்றதுல, பட் இவங்களை சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன்.